புலன்களை விட மனம் ரொம்ப வலிமையானது. அப்போ மனச விட புத்தி வலிமையானது. புத்தியை விட ஆன்மா மேலானது. அப்போ ஆன்மாவ விட மேலானது ஒண்ணு இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுக்கு பேரு தான் இந்த அவ்யக்தம் அப்படிங்கிறது. இந்த அவ்யக்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அதான் ஆன்ம அனுபூதி, இறை அனுபூதி. அதாவது இறைவன போய் அனுபவம் மூலமா சேர்றது தான் இது. யார் ஒருத்தர் இறைவன போய் இத மாதிரி இறை அனுபூதி மூலமா சரணாகதி அடையிறாங்களோ, அவங்களுக்கு இந்த மரணமில்லா வாழ்க்கை நிச்சயம். அதாவது அவரோட பாதத்திலேயே போய் சரணாகதி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வாழ்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தான் இந்த புலனடக்கம், இந்த பேச்சுல கட்டுப்பாடு இருக்கணும், புத்தியை விழப்புற செய்யணும், இத எல்லாத்தையும் இதய குகைய தட்டி எழுப்பணும். இதை எல்லாமே இந்த அகக்காட்சியில அடுத்த படிநிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிமுறையா நமக்கு சொல்றது தான். இப்படி இருக்கிறதுனால இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு மனிதனுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.